அரைச்சி விட்ட வத்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு குக்கர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு உங்களுக்கு எந்த வத்தல் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் மிதுக்கு வத்தல், மணத்தக்காளி வத்தல், சுண்டு வத்தல் 3மே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரித்து எடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, காரத்துக்கு தேவையான மிளகாய், நான் இங்கே கொஞ்சம் கார மிளகாயும் கொஞ்சம் பேடிகை சில்லியும் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 சிட்டிகை அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, தாளிப்பு வடகம், அது ஆப்ஷனல் தான். இதையும் போட்டு நல்லா அந்த பருப்பெல்லாம் பொன்னிறமானோடனே எடுத்து மிக்சியில் போட்டு ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இப்போது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமான போகிறோம், ரொம்ப வதங்க வேண்டாம். அதையும் இப்போ இந்த மிக்சியில் போட்டு அது நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு 3ம் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டி சேருங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 தக்காளி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அதை அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியோட அரிசி களைஞ்ச தண்ணியும் சேர்த்துட்டு இந்த அரைச்ச புளி விழுதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை தீயில் வச்சு கரெக்டாக 5 நிமிஷம், விசில்லாம் வர வேண்டாம், வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வத்தல் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சுவையான அரைச்சி விட்ட வத்த குழம்பு தயார். அன்பாக இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு என்ஜாய்.